ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிற கனவோட ஜப்பான் வர ஒரு அமெரிக்கன் ஆக்டர். ஆனால் அவரோட ஆசைப்படி அவர்னால பெரிய ஆக்டர் ஆக முடியறதில்ல. பட் அவருக்கு ஒரு வாய்ப்பு வருது நடிக்கிறதுக்கு. அது எங்கன்னா ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி வர வாய்ப்புனால அவருக்கு நடக்கிற எமோஷனலாக அவர் பாதிக்கப்படுறதும், அதுக்கப்புறமா அவரோட லைஃப் அவரை எப்படி கொண்டு போகுது முன்னாடி அப்படிங்கிறத பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்தான் இந்த படம். வணக்கம், வெல்கம் டு ஒலிவீச்சி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் ரெண்டல் ஃபேமிலி. ரெண்டல் ஃபேமிலி 2025 வெளிவந்த ஒரு காமெடி ட்ராமா ஃபில்ம். அண்ட் இந்த படத்தை ஹிக்காரி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ லெட்ஸ் கோ டு த பிளாட். இப்போ இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். ஃபிலிப் வேண்டலாக் இவர் ஒரு அமெரிக்கன் ஆக்டர். இவர் ஜப்பானில் டோக்கியோ அப்படிங்கிற இடத்துக்கு வராரு. அங்கே தான் வாழ ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு ஒரு வாய்ப்பு வருது ஒரு டூத் பேஸ்ட் ஆடில் நடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி நடித்து அந்த டூத் பேஸ்ட் ஆட்னால ஃபேமஸ் ஆகுறாரு. அதுக்கப்புறமா அவர் அங்கே ஜப்பான்லேயே தங்கி அந்த வேலையை, அதாவது ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிற வேலைக்காக தேடிட்டே இருக்காரு. பட் அவர் நினச்ச மாதிரி எந்த ஒரு வாய்ப்பும் வர்றதே இல்லை. கடைசியில் நடிக்கிறதுக்காக அவர் சின்ன சின்ன வேஷங்கள்லாம் போட்டு அங்கே வாழறதுக்காக காலத்தை ஓட்டுறாரு. இருந்தாலும் அவர் அவரோட அந்த நடிப்புக்கான சான்ஸை தேடி அலைஞ்சிட்டே இருக்காரு. அப்படி அவருக்கு ஒரு நாள் ஒரு வாய்ப்பு வருது. அது என்னன்னா, ரெண்டல் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி கிட்ட இருந்து ஒரு வாய்ப்பு வருது. அந்த வாய்ப்பில் என்னென்னா, அவர் ஒரு ஃபேமிலியில் உண்மையாகவே இருக்கிற எல்லா ஃபேமிலியில் ஒருத்தராக போயிட்டு நடிக்கணும். அதாவது ஃப்ரெண்டாக, அப்புறம் ஸ்ட்ரேஞ்சராக, அதாவது ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக நடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இது. அதாவது யாருக்கு ஃபேமிலிலேயோ ஒரு பர்சனை ஹையர் பண்ணுற மாதிரி. இப்போ அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா, ஒரு பொண்ணு அவளுக்கு கல்யாணம் பண்ணணும். பட் ஷீஸ் அ லெஸ்பியன். ஸோ அதனால் அவளை அவங்க பேரண்ட்ஸ் முன்னாடி இவரை கல்யாணம் பண்ணுற மாதிரி கல்யாணம் பண்ணுறாங்க முறைப்படி. அதுக்கப்புறமா அவளோட பிளான் என்னென்னா, இவங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவளோட ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு அவள் கனடா போய் செட்டில் ஆகணும். இதுதான் அவளோட பிளான். அதுக்காக ஹையர் பண்ணுறா ஃபிலிப்பை. அதுக்கப்புறமா அவங்க ஃபிலிப்புக்கு நன்றி சொல்லி இந்த வாய்ப்புக்காக பணமும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகுறாரு ஃபிலிப்பு. அதுக்கப்புறம் வேற வழியும் இல்லாமல் அந்த மாதிரி வேலையவே கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் பண்ண அந்த இன்சிடென்ட்னால அவருக்கு ஒரு திருப்தி இருக்குது, ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுறோம். பட் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அவருக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறது இல்லை. ஏன்னா இன்னொருத்தரை ஏமாத்துறோம் அப்படின்னு யோசிக்கிற அவர் ஒரு கட்டத்தில் அவரோட கூட ஒர்க் பண்ணுற கோவொர்க்கர்ஸ் எல்லாம் சொல்கிறதெல்லாம் வச்சு அவர் அந்த வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவருக்கு வர வாய்ப்பு என்னென்னா, ஒரு ஜேர்னலிஸ்டாக நடிக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு பொண்ணுக்கு அப்பாவாக நடிக்கிறது, அவங்க ஸ்கூலில் அட்மிஷனுக்காக அவங்க அப்பாவாக நடிக்கிறது, இந்த மாதிரியான பல வேடங்களில் நடிக்கிறாரு. அந்த மாதிரி அவர் நடிக்க போகும்போது அவர் எமோஷ்னலாக அவர் எப்படி அட்டாச் ஆகுறாரு அந்த ஃபேமிலிஸ் கூட, அதுக்கப்புறம் அதனால் அவர் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி போகிற ஒரு எமோஷ்னல் ட்ராமா ஃபிலிம் தான் இந்த படம். இது ஒரு காமெடி வேலை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த படம் ரொம்பவே கடைசி வரைக்கும் என்கேஜாகவும் எமோஷனலாகவும் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அவரை யோசிக்க, அதாவது சிந்திக்க வைக்குது. தனக்குன்னு ஒரு ஃபேமிலி இல்லை அப்படிங்கிற குறைய அவர் இந்த நடந்த சம்பவங்கள்னால அவர் அது உணர்றது, அந்த மாதிரியான பல தருணங்கள் இந்த படத்தில் இருக்குது. இது ஒரு நல்ல ஃபீல் குட் அண்ட் நிறைய மொமெண்ட்ஸ் இருக்க ஒரு நல்ல படம். இந்த படத்தை நீங்களும் பாருங்கள். இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது இந்த படம் அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, அதை சொல்லக்கூடாது.